ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். தளபதி விஜய் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. அதாவது பேரன்பிற்கு மரியாதைக்குரிய சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தங்கள் நல்ல ஆரோக்கியத்துடன் நீடூழி வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி தளபதியோட எக்ஸ் தளத்துல ஒரு பதிவு போட்டிருக்காரு. அண்ட் தளபதி கிட்ட இருந்து இது ஒரு பாசிட்டிவான ஜெஸ்டர். அண்ட் இந்த ட்வீட்ல சூப்பர் ஸ்டார்னு மென்ஷன் பண்ணது இன்னுமே சூப்பர். ஏன்னா தளபதி நிறைய மேடைகள்ல சூப்பர் ஸ்டார்னா அது ஒண்ணுதான், அது ரஜினி அவர்கள் தான். எனக்கு தளபதியா இருக்கதான் ஆசை அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. பட் வணிக ரீதியாகவும் ஃபேன் பேஸ் ரீதியாகவும் இப்ப தளபதி டாப்ல இருக்கிறதுனால தியேட்டர் ஓனர்களும் விநியோகஸ்தர்களும் இப்போதைய சூப்பர் ஸ்டார் தளபதி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அண்ட் அதே மாதிரி தளபதி சினிமாவை விட்டுட்டு அரசியலுக்கு போறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் தளபதி சிவகார்த்திகேயன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இது யூஸ்வலா நடக்கிற ஒரு சாதாரண விஷயம் தான். ஸோ என்னமோ தளபதி சூப்பர் ஸ்டார் பட்டத்தை எடுத்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கான்ட்ரவர்சி போச்சு. அண்ட் இப்போ சிவகார்த்திகேயன் அவர்களை நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார்லாம் யாருமே சொல்லல, அடுத்த தளபதி அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா இப்போ எல்லாத்திலுமே பாத்தீங்கன்னா நம்ம தளபதி தான் டாப்ல இருக்காரு. ஸோ அதனால நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆக்டரை நம்ம தளபதியை வச்சு தான் பாத்தீங்கன்னா மீம் பண்ணுவாங்க. இந்த ஒரு கிளாரிட்டி தளபதிக்கும் தளபதி ஃபேன்ஸுக்கும் எப்பயுமே இருக்கு. ஸோ வாரிசு படத்தோட ஆடியோ லான்ச்லயும் சரி, இந்த ஒரு பர்த்டே ட்வீட்லயும் சரி, தளபதி அதை அழுத்த திருத்தமா கரெக்டா சொல்லியிருக்காரு. ஸோ சூப்பர் ஸ்டார்ன்றது எப்பயுமே ரஜினி அவர்கள் தான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவருக்கு பிறந்த நாள். தளபதி சார்பாகவும் தளபதி ஃபேன்ஸ் சார்பாகவும் நம்ம எஸ்எஸ் யூனிக் ஃபேமிலி சார்பாகவும் பாத்தீங்கன்னா இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். 74 வயசுல நடிக்கிறது அப்படின்றதுலாம் சாதாரண விஷயம் இல்ல. அண்ட் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு இன்னுமே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிசினஸ் கான்ட்ரிபியூஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுவும் சூர்யா, விக்ரம் மாதிரி ஓரளவுக்கு எங்க இருக்கிற ஆக்டர்ஸ் இப்ப இருக்கிற ஆடியன்ஸுக்கு ரெலவெண்டா ஒரு படத்தை கொடுத்து இட்டு கொடுக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. பட் இந்த ஏஜ்ல கரெக்டா கதையை செலக்ட் பண்ணி இட்டு கொடுக்கறதெல்லாம் ஒரு மிகப்பெரிய விஷயம். ஒரு சினிமா ஃபேனா இவரு இன்னும் ஆரோக்கியத்தோட நல்ல படங்களை பண்ணும்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களுடைய இது பாத்தீங்கன்னா 74வது பிறந்த நாள். உங்களோட பர்த்டே விஷயம் மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.